ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாரும் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமே படிச்சுட்டு இருக்கீங்க. கடைசி நேரத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நினப்பில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய குளறுபடிகள் கடைசி நேரத்தில் சர்வர் எரர் நிறைய கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ணும்போது டெபிட் கார்டில் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா நெட் பேங்கிங் இல்லைன்னா கிரெடிட் கார்டு இல்லை நெஃப்ட் அந்த மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரெல்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதை நீங்களே செக் பண்ணாமல் அதனுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் சொல்லுங்கள், நான் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்களையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளே அறியாமல் பார்த்தா ஒரு சின்ன சின்ன எரர் நம்ம விட்டுருப்போம். அந்த எரரெல்லாம் உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா சிவியில் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அதை இம்மிடியேட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் என்னதான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய நம்பர்ஸ் எதாவது மாறி இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அது ரொம்ப தாங்குற சக்தி இருக்காது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எப்போவே நீங்கள் அதை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.